Hi friends, welcome to Tom Flavors. இன்னைக்கு மருதாணி நல்லா செவக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம மருதாணி இலைகளை பறிச்சு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு செடி வந்து நான் வச்சுருக்கேன். அதுலேருந்து இப்போ நம்ம மருதாணி இலைகளை பறிச்சு எடுத்துக்கலாம். மருதாணி எப்போவுமே செடியிலேருந்து பறிக்கும்போது அந்த இலைகளை மட்டும் உருவி எடுக்காமல் கிளைகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் புதுசாக நிறைய துளிர்கள் வந்து வரும். இப்போது நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மருதாணி கட் பண்ணும்போது நாங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டில் ஒரு பெரிய மரமாக இருக்கும் மருதாணி. அதை எல்லாருமா சேர்ந்து பறித்து அம்மியில் வச்சு அரைச்சி வைப்போம். அந்த ஞாபகம் தான் வருது. மருதாணி அரைச்சி வைக்கும்போது எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு வைக்கும்போதே அதுவே ஒரு தனியான ஒரு சந்தோஷம்தான். இந்த மருதாணி பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் அடங்கியிருக்கு. காலில் வெடிப்பு இருக்கவங்கெல்லாம் இந்த மருதாணி தடவுனீங்கன்னா அந்த வெடிப்புகள் வந்து சீக்கிரமாகவே சரியாக போயிடும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மருதாணி இலைகளை பறித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை இலைகளை வந்து நான் உதிர்த்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் ஏதாவது பூச்சி இருக்கிற இலைகளாக இருந்தால் அதை மட்டும் எடுத்து வெளியில் போட்டுருங்க. இப்போ இதுக்கு எந்தெந்த பொருட்கள் சேர்த்து அரைச்சா நல்லா மருதாணி செவக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 விதமான பொருட்கள் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இது எல்லாமே இல்லை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு பொருள் இல்லை 2 பொருள் கிடைச்சா அதை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி வந்து இந்த மருதாணி அரைச்சி வச்சிங்கன்னா நல்லா செவக்கும். இந்த 5 பொருள் இல்லாமல் வேறு இன்னொரு பொருள் பயன்படுத்தினா இன்னும் நல்ல மருதாணி செவக்கும். அது அப்புறமா நான் சொல்கிறேன். இப்போது இந்த 5 பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து எடுத்திருக்கேன். இந்த சைஸ் புளி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 கிராம்பு எடுத்திருக்கேன். 3லேருந்து 5 கிராம்பு வரைக்குமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாதி லெமன் வந்து எடுத்திருக்கேன். இது கூட ஆக்ஸ் ஆயில், கோடாரி தைலம்னு சொல்லுவாங்க, அது வந்து நான் எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் கூட எடுத்துக்கலாம். இது இல்லைன்னா அது ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். யூக்கலிப்டஸ் ஆயில் ரொம்பவே நல்லது. ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இந்த 5 பொருள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த 5 பொருளில் எந்த 2 பொருள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். 5மே பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இல்லாத பொருள் ஒன்றுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கொட்டைப்பாக்கு மட்டுமே சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக மருதாணி செவக்கும். இதில் எந்த பொருளுமே சேர்க்காம வெறும் கொட்டைப்பாக்கு பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து மருதாணி அரைச்சி வைக்கலாம். இப்போது எடுத்து வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம். 1/2 லெமனையும் சேர்த்துக்கலாம். இந்த 1/2 லெமனை நல்லா புழிஞ்சி இந்த சாறை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க 3 கிராம்பை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 சொட்டு ஆக்ஸ் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நான் தெரியறதுக்காக இலையில விட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய ஜாராக எடுக்காதீங்க. மருதாணி அரைக்கும் போது எப்போவுமே சின்ன ஜாராக வந்து பயன்படுத்துங்க. ரொம்ப பெரிய ஜார் எடுத்துட்டிங்கன்னா மருதாணி வந்து நல்லா அரைப்பட்டு வராது. ஃபஸ்ட்டு தண்ணியே சேர்க்காம இந்த எல்லா பொருளையும் சேர்த்துட்டு ஒரு தடவை சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிச்சம் இருக்க இலைகளையுமே நான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது எப்போவுமே தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா இலைகளுமே சரியாக அரைபடாது. இப்போ இதில் ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் நான் வந்து சேர்க்க போகிறேன். 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியான தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அரைச்சி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்லேயே பிளாஸ்டிக் பேப்பரில் கோன் மாதிரி செஞ்சு அதில் வைக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி பதத்துக்கு அரைச்சிக்கலாம். நம்ம கையை பயன்படுத்தி வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் செய்யாது. ஸோ இப்போது என் கை பாருங்கள், இப்போவுமே லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் தெரியுதா? ஸோ இப்போ நம்ம இந்த மருதாணியை வச்சுக்கலாம். இப்போ நான் ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் தான் போட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு சொட்டு ஆக்ஸ் ஆயில் வந்து கையில் தடவிக்கிட்டேன். கை வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். கையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக எல்லாரும் மருதாணி இலைகளை அரைச்சி வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான டிசைன் தான் நான் வந்து வைக்க போகிறேன். இந்த மருதாணி இலைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான நன்மைகள் வந்து அடங்கியிருக்கு. இது நம்ம தோலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை சீக்கிரமாக சரி செஞ்சிடும். நிறைய பேர் காலில் வெடிப்பு வர்றதுக்கு இந்த மருதாணியை வந்து பயன்படுத்துவாங்க. அதே போல் இந்த மருதாணி வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். நல்ல வெயில் காலத்தில் மே மாதத்துலலாம் நீங்கள் இந்த மருதாணி வந்து தைரியமாக வைக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்காது. குழந்தைங்களுக்கு கூட வச்சு விடலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து மருதாணி இலைகளை பறித்து அரைச்சி சேர்ந்து உட்காந்து கதை பேசிகிட்டே பெண்கள் சந்தோஷமாக மருதாணி வைப்பாங்க.
மருதாணி வைக்கிறது அப்படின்னாலே ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தால் தான் இப்போல்லாம் மருதாணி வைக்கிறோம். அதுவும் நம்ம கோன் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். கோனில் என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து சேர்த்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இது பார்த்திங்கன்னா நம்ம கைப்பட இலைகளை பறித்து நம்மளே நம்ம கையால் அரைச்சி வைக்கும்போது அதில் இருக்கிற நன்மைகள் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடு தான் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் தைரியமாக வீட்டில் அரைக்கிற மருதாணியை வச்சு விடலாம். ஸ்கின்னுக்கும் எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளான ஒரு டிசைன் வச்சுருக்கேன். ஸோ கை விரல்களில் இந்த மாதிரி கோடு அளவுக்கு சின்ன சின்ன தொப்பி மாதிரி வச்சுக்கலாம். அதே போல் நான் ரொம்ப சிம்பிளாக டிசைன் வச்சுருக்கேன். யாரும் சிரிக்காதீங்க, எனக்கு இப்படி தான் வைக்க தெரியும். உங்களுக்கு டிசைன்ஸ் வைக்க தெரியும் அப்படின்னா பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு மருதாணியை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டு நீங்கள் கோன் மாதிரி செஞ்சு அதில் டிசைன்ஸ் வந்து வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், நான் மருதாணி வச்சுட்டேன். நான் வச்ச கை பாருங்கள் எந்த அளவுக்கு செவந்திருக்கு. பக்கத்தில் ஒரு துணி வச்சுக்கோங்க. நீங்கள் டிசைன் வைக்காத இடத்துல பட்டுச்சுன்னா அது உடனே தொடச்சி எடுத்துருங்க. மருதாணி ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 சொட்டு ஆக்ஸ் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பட்ஸை வச்சு கலந்து விட்டுடலாம். நம்ம மருதாணி ஓரளவுக்கு காஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா இந்த ஸ்டெப்பை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது ஓரளவுக்கு காஞ்சிருக்க அந்த மருதாணி மேலே நான் பட்ஸை யூஸ் பண்ணி இந்த எசன்ஸை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மருதாணி இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கை ஃபுல்லாக மருதாணி இருக்கிற எல்லா இடத்துலையுமே அந்த டிசைன் மேலே நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த மருதாணி நல்லா காயட்டும். ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து காய விட்டுக்கலாம். இல்லை ரொம்ப காஞ்சு போகிற வரைக்கும் நீங்கள் வந்து காய விட்டுக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா நைட்டு வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க, காலையில் எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மருதாணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ லைவாக காட்டும்போது உங்களுக்கு தெரியும் மருதாணி வந்து எந்த அளவுக்கு செவந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்க இந்த 5 பொருள்னாலையும் மருதாணி வந்து செவக்கு தான் இல்லையாங்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். மருதாணியை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வரலை, ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இலைகளாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால இந்த சிம்பிள் டிசைன் மருதாணி சட்டுன்னு வந்துடும். இதே நீங்கள் மெஹந்தியில் சின்ன சின்ன டிசைன்ஸாக வச்சிங்கன்னா அது வந்து சட்டுன்னு வராது. நீங்கள் அதுக்கு கையை உடனே கழுவிடக்கூடாது. அதுக்கு பதிலாக தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து லைட்டாக இலக்கி எடுத்தாலே மருதாணி வந்து காஞ்சி போனது ரொம்ப சுலபமாக வந்துடும். இந்த மாதிரி காஞ்ச எல்லா மருதாணியுமே நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் கண்டிப்பாக கையை வந்து அலசிடக்கூடாது, கையை கழுவிடாதீங்க. கையை கழுவாமல் லைட்டாக தேங்காய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 1 hour 2 hour நீங்கள் வந்து கையை தண்ணியில் நனைச்சிட வேண்டாம். ஜூயல் குட்டி, ஜூயல் மருதாணி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆமாவா இல்லையா சொல்லுங்கள், கிடைக்கக்கூடாது. நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஆமாவா இல்லையா? ஸோ குட்டி பையனுக்கு பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சுருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகளை அரைச்சி வைக்கும்போது அது வாசமே ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸை பயன்படுத்தி மருதாணி இலைகளை அரைச்சி மருதாணி வச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மேலும் மேலும் அப்டேட்ஸ் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.